பெப்பர் பிளான்ட் வந்து மாமரத்தில் படர்ந்துருக்கு. பெப்பர் நல்ல மிளகு வந்து பார்க்கலாம். மிளகு தெரியுதா? இப்படி தான் காய்ச்சிருக்கும், பச்சை கலராக இருக்கும். இதை பறித்து இதெல்லாம் நல்லா விளைஞ்சிது, நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் இதை பறித்து காய வச்சோம்னா போதும், கருப்பு கலர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற மிளகுலாம் பறிக்க போகிறோம். இங்கே வந்து செம்பருத்தி செடிக்குள்ளாரையே வந்து கொஞ்சம் மிளகு இருக்குது, பார்க்கலாம். வளர்ந்து இங்கேயும் மிளகு இருக்கு. இந்த மாதிரி உள்ளார நிறைய இருக்குது. மேலே எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல. இங்கே எல்லாத்தையும் பறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ பறிச்சிருக்கேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா விளைஞ்ச மிளகு, சூப்பராக விளைஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் பறிக்கணும். இது வந்து நல்லா பழுத்து போச்சு. பழுத்துருச்சுன்னா கீழே விழுந்துடும். உதிர்ந்து அதுக்குள்ளே பறிச்சிடணும். பறித்து காய வச்சோம்னா ஃபுல் மிளகு. ஸோ மிளகோட ஹார்வெஸ்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வந்து பார்க்கலாம் பழைய வீடியோவில். பறிக்கிறதுலேருந்து காய வச்சு முழு மிளகு ஆக்கிறது வர வீடியோ இருக்குது. மிளகு பறிச்சிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாதிலேயே நிறுத்திட்டேன். இனிமேல் அப்புறம் பறிச்சிக்க வேண்டியதான். கேமரா நனைஞ்சிடக்கூடாது. ஸோ இறங்கி வந்தாச்சு. இனி வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணணும். மழை பெய்யறதுக்குள்ளே எவ்வளோ பறிச்சிருக்கான்னு பார்த்தா இவ்வளோ பறிச்சிருக்கோம். இவ்வளோ இருக்குது நம்மகிட்ட.